சவுத் கொரியாவுக்கும் இந்த பொருளாதார ஒப்பந்தம் மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சைனா கவர்மெண்டோட அந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தவங்க கொரியன் லாங்குவேஜ்ல அப்படியே வாசிப்பாங்க. சோ அதே மாதிரி சவுத் கொரியன் கவர்மெண்ட்டும் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பாங்க, அதையும் இவங்க வாசிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ற இவங்களோட பேர் தான் ஷியாங்கி. சோ அந்த மீட்டிங்கும் முடியுது. ஷியாங்கிக்கு முன்னாடி ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணிருப்பாரு. அவரு ஷியாங்கிய பார்த்து, ஷியாங்கி இது வரைக்கும் இருந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்லயே நீ தான் பெஸ்ட் சார், எப்பவும் நீங்க தான் சார் பெஸ்ட், நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அவரை சைனாவுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷியாங்கிய பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வேலையை ரொம்ப நல்லா செய்யறாங்க. ஆனா அதே நேரத்துல இவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் மீட் பண்ணும்போது நர்வஸ் ஆகும்ல. ஷியாங்கிக்கும் நர்வஸ் ஆகுது. ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது ஷியாங்கியோடைய அங்கிள் கிட்ட இருந்து. இவங்களும் அட்டென்ட் பண்ணி, அங்கிள் நான் பிஸியா இருக்கேன், எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றீங்க? ஷியாங்கி நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன், நீ சீக்கிரமா இங்க வா, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஷியாங்கி முகமே மாற ஆரம்பிக்குது. வேலையை முடிச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டா கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. இப்ப ஷியாங்கி சவுத் கொரியாவுக்கு போக போறாங்க. யாரை கண்டுபிடிச்சிட்டேன்னு அங்கிள் போன் பண்ணாரு. எதுக்காக ஷியாங்கி அவ்வளவு வேகமா போகணும்? இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க பல வருஷங்கள் பின்னாடி போகணும். 1993 வருஷம் சவுத் கொரியால. இவரோட பேரு தான் டோ. அப்புறம் கழுத்துல கோல்டு செயினை மாட்டிக்கிட்டு இருக்காரு. இவரு டோவுடைய ஃப்ரெண்டு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆர்மில இருந்தாங்க. சோ ரிட்டையர் ஆகி வந்து இருக்கிற பணத்தை வச்சு வட்டிக்கு விடுற தொழில பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, காசை வாங்கினவங்க திரும்பி காசை கொடுக்கவே இல்ல. சோ டோ அவருடைய ஃப்ரெண்டும் காசை வாங்கின அந்த கடங்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு காசை வசூல் பண்றதுதான் அவங்களோட வேலையே. சோ அந்த மாதிரி டோவும் அவரோட ஃப்ரெண்டும் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, டேய் அந்த பொம்பளை தானே நம்ம கிட்ட கடனை வாங்கினது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி தூரத்துல இருந்தே டோவையும் அவருடைய ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு அப்படியே திரும்பி போக ஆரம்பிக்கிறாங்க. டேய் நம்மள பார்த்த உடனே எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா, வாடா பிடிக்கலான்னு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு அந்த லேடியை பிடிக்கிறாங்க. என்னம்மா எங்களை பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ் திரும்பி போற, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? எங்க கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுக்கற மாதிரி ஐடியால இருக்கியா இல்லையா? அது வந்து சார், என்னோட ஹஸ்பண்ட் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. என் குழந்தைய நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ அதனால கையில காசு நிக்கவே மாட்டேங்குது. உடனே நம்ம டோவோட ஃப்ரெண்டும், ஒச்சோ பாவம், எது பாவமா, வாயை உடைச்சிருவேன். இங்க பாருமா, உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போனது, உன் குழந்தைய நீ பாத்துக்கிறதுலாம் உன்னோட பர்சனல் ப்ராப்ளம். என்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு இப்படின்னு நம்ம டோ வந்து அந்த லேடிய மிரட்டுறாரா. அந்த லேடிக்கு குட்டி பொண்ணு ஒருத்தி இருக்கால, அந்த பொண்ணு நம்ம அம்மாவை ஏன் இவர் இப்படி திட்டுறாருன்னு நேரா டோவோட கைய வந்து கிள்ளி விட்டுறா. ஏமா வலிக்குது, புள்ள பெத்து வச்சிருக்கலாம், புள்ள ஏன் கைய கிள்றா, அவளை உன் மண்டிலே கொட்டுறேன் பாருன்னு அந்த குட்டி பொண்ணை கொட்டலான்னு போறாரு. ஆனா குறுக்க அந்த பொண்ணுடைய அம்மா அந்த லேடி வந்து மாட்டிக்கிறாங்களா, அவங்க மண்டிலேயே நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிடறாரு. உடனே அந்த லேடியும் ஒரு பொம்பளை மேலேயே கைய வச்சுட்டல. அந்த குட்டி பொண்ணும் எங்க அம்மாவே இவன் அடிச்சிட்டான் எல்லாரும் பாருங்கன்னு ரோட்ல கத்த எல்லாருமே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு 2-3 பிள்ளைக்கா பசங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்கறதுக்கு முன்னாடி வரானுங்க. ஆனா நம்ம டோ, ஏய் முன்னாடி வந்தீங்க வாயை உடைச்சிருவேன், உங்க வேலையை பாருங்கடா, நான் கொடுத்த கடனை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த பசங்களும் பயந்துகிட்டு பின்னாடி போயிடுறானுங்க. எங்க வேற சும்மா சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணாத, எனக்கு தேவை என்னோட பணம், ஒழுங்கு மரியாதையா அதை கொடுத்துரு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 3 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா கடனை அடைச்சிடுவேன். எது 3 மாசமா? 3 மாசம்லாம் கிடையாது, உனக்கு ஒரே நாள் தான் டைம், அதுவும் அடமானமா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு போ, ஏன்னா அப்பதான் நீ எங்களை தேடி வருவ, இல்லைன்னா ஓடி போயிடுவேன். ஆனா அடமானதுக்கு கூட ஒரு நகை நெட்டு எதுவுமே என்கிட்ட கிடையாது இப்படின்னு அந்த லேடி சொல்ல நம்ம டோவும், அம்மா உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அதான் உன் பொண்ணு இருக்காளே அவளை கொடுன்னு பிடிச்சி தூக்கிக்கிறாரு. நாளைக்கு உன் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை வாங்கிட்டு போ அப்படின்னு அவரு தூக்கிட்டு போறாரு. அந்த லேடியும் என்னோட பொண்ணை தூக்கிட்டு போகாத அப்படின்னு அழுவுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் அம்மா அம்மான்னு அழுவுறா. சுத்தி எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்களே தவிர யாருமே தடுக்க மாட்டாங்க. நம்ம டோவா அவரோட ஃப்ரெண்டும் கார்ல குழந்தைய கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாவம் அழுதுகிட்டே வரா. எங்க வேற பொண்ணு, உன்னை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நாளைக்கு உங்க அம்மா காசை கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை உங்க அம்மா கிட்டே விட்டுருவோம், அது வரைக்கும் உனக்கு என்னென்ன சாப்பாடு டாய்ஸ் வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன் சரியா இப்படின்னு நம்ம டோ சொல்லும் பொழுது பின்னாடி இருந்து டோவோட ஃப்ரெண்டு, ஒருவேளை நாளைக்கு இந்த பொண்ணோட அம்மா வரலன்னா என்ன பண்றது, போய் வாயை கழுவிடா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஜஸ்ட் $750 தான். $750 பணத்துக்காக யாராவது குழந்தைய விட்டு போவாங்களா? கண்டிப்பா நாளைக்கு பணத்தோட அவ வருவா, குழந்தைய நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு டோவும் சொல்றாரு. நம்ம டோ வந்து அடமானமா தூக்கிட்டு வந்தாருல ஒரு குழந்தை, அந்த பொண்ணோட பேரு தான் ஷியாங்கி. ஷியாங்கியோட அம்மா பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக ஒரு ஃபேக்டரி கிட்ட போறாங்க. அங்கதான் அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு போல. என் ஹஸ்பண்ட் இங்க தானே வேலை செஞ்சாரு, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் வேலை செஞ்ச பணத்தை தர முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, எது இறந்து போயிட்டானா, எங்க வந்து போய் சொல்ற, உன் புருஷன் வேற ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான், ஒரு சம்பள பாக்கி மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போயிருக்கானே அப்படின்னு அவரு சொல்றாரு. அவரு சொன்னது உண்மைதான், இவரோட ஹஸ்பண்ட் இறந்தெல்லாம் போகல, வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாரு. இப்ப பாவம் இவங்க தான் அவங்க குழந்தை ஷியாங்கிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடன் கட்ட முடியாம இப்ப நம்ம டோ வேற தூக்கிட்டு போயிட்டாரா. பணம் இவங்களுக்கு அர்ஜென்ட்டா வேணும், என்ன பண்றதுன்னு தெரியாம நைட் டைம்ல ஒரு போன் பூத்ல ஒருத்தங்களுக்கு கால் பண்றாங்க. ஒரு தாத்தாவும் அதுல பேசுறாரு. பரவாயில்லையேமா, ஒரு வழியா முடிவுக்கு வந்துட்ட போல, சரி சரி அந்த $750 பணத்தை நான் கொடுக்குறேன், உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, அவளையே படாத, உன் பொண்ணு ரொம்பவே நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. இதை கேட்டு ஷியாங்கியோட அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்க விருப்பமே இல்ல, ஆனா பணம் தேவைப்படுது. அதனால அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு
போன் பூத்தை விட்டு வெளியே வராங்க. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி பிடிக்கிறாங்க நம்ம ஷியாங்கியோட அம்மாவை. இந்த நேரத்துல டோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குட்டி பொண்ணு ஷியாங்கிய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அத பாரு பாப்பா, பெட் இருக்கு பாரு, அங்க போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டோவோட ஃப்ரெண்டு, நம்ம என்ன வேலை பார்த்திருக்கோம், நம்ம ஒரு குழந்தைய கடத்தி இருக்கோம். உடனே டோவும், வாயை திறந்தாலே அபசகனமா தான் பேசுவியாடா நீனு, நம்ம ஒண்ணும் கடத்தலடா, அடமானமா குழந்தைய கொண்டு வந்திருக்கோம். நகை திங்ஸுக்கு பதில் ஒரு உயிர் உள்ள குழந்தை, அவ்வளவுதானே. ஆனா என்னதான் இருந்தாலும் இது தப்பு தானே. ஒருவேளை அந்த பொண்ணோட அம்மா போலீஸ்க்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? போலீஸ் வந்து நம்மள புடிச்சு முடிக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் அவ போலீஸ்க்கு போகவே மாட்டா. எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் சைனால இருந்து இல்லீகலா உள்ள வந்தவங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனும் கிடையாது. சோ போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த லேடியை தான் பிடிப்பாங்களே, அதுக்காகவே பயந்துகிட்டு அவ போலீஸ்க்கு போகவே மாட்டா. நாளைக்கு எப்படியும் வந்துருவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், ஆல்ரெடி ஷியாங்கோடைய அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இல்லீகலா சவுத் கொரியால இருக்காங்கன்னு. இந்த மாதிரி இல்லீகலா வந்த எல்லாரையுமே பிடிச்சு அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு சவுத் கொரியன் கவர்மெண்ட் அனுப்பிடும். இந்த விஷயம்லாம் தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணும் அவங்க அம்மாவை நினைச்சு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஆகுது. டோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஷியாங்கியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷியாங்கியோடைய அம்மா வருவாங்கன்னு. ஆனா எவ்வளவு டைம் ஆகியும் அவங்க வர மாதிரியே தெரியல. ஏ பாப்பா, காசை கொடுத்துட்டு உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு போவான்னு பார்த்தா வரவே இல்லையே. உங்க அம்மாவுக்கு நீ தேவையில்லை போல. சரி சரி, உங்க அம்மாவை நம்ம போய் பிடிப்போம். நீங்க எங்க தங்கி இருந்தீங்க, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு ஒரு கேட்கும் பொழுது அந்த பொண்ணு கம்முனே இருக்கா. மூஞ்ச பாத்தியா, நல்லா கம்முனே இருக்க, கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேட்க சடனா ஷியாங்கி கார் டோர் ஓபன் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா. நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டும் சீக்கிரம் அந்த பொண்ணை புடுறான்னு வேகமா பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா எங்க தெரியும் அந்த பொண்ணை காணும். ரெண்டு பேரும் ரோட்ல குத்த வச்சு உட்காந்துடுறாங்க. நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, அந்த பொண்ணை பிடிக்க கூட உன்னால முடியல. டேய், அந்த பொண்ணு காலுக்குள்ள எல்லாம் பூந்து போறாடா, நான் எப்படா பிடிக்க முடியும்? அப்படியே போட்டேன்னு வையேன், என் கூட இருந்து என்னதாண்டா சாவடிக்கிற நீ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு பாவம் எங்க போனாலும். ஐயா அப்பா, என்ன இறக்கப்படுற? டேய், அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட தான் போயிருக்கோம், அவ்வளவுதான், காசு அம்பேல போச்சு, வா நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இவங்க இங்க இருந்து போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஷியாங்கி நேரா அவளுடைய வீட்டுக்கு தான் போறாளே. ஆனா அங்க போய் பார்த்தா ஷியாங்கியோடைய அம்மாவை காணோம். சோ அகைன் ஷியாங்கி ரொம்ப சோகமாயிரா. அவளுக்கு ரொம்ப பசிக்குது போல. ஃபுட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா சுத்தமா ஃபுட்டையே காணோம். பார்த்தா ஃப்ரிட்ஜ்ல சின்னதா ஒரு கேக் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துட்டு அம்மா எப்ப வருவாங்கன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்ம டோவை போலீஸ் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. என்னன்னு தெரியாம டோவும் போகும்போதுதான் சைனால இருந்து இல்லீகலா சவுத் கொரியாவுக்கு வந்தவங்க எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுலதான் ஷியாங்கியோடைய அம்மாவும் இருக்காங்க. அந்த போலீஸும் நம்ம டோ கிட்ட, இன்னைக்கே ஃபிளைட் ஏத்தி இவங்கள சைனாவுக்கே அனுப்ப போறோம். எது இன்னைக்கேவா? ஆனா அந்த லேடிக்கு ஒரு குழந்தை இருக்கே. அந்த லேடியோட வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி குழந்தை எதுவும் இல்ல. நம்ம டோவும் புரிஞ்சுக்கிறாரு, அட கடவுளே, நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த குழந்தை வேற எங்கேயோ போயிடுச்சு போலயே அப்படின்னு ஒரு கஷ்டப்படுறாரு. சரி சார், அந்த லேடியோட வீட்டு அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது போலீஸும் அட்ரஸ் சொல்றாரு. அதோட ஷியாங்கியோடைய அம்மா நம்ம டோ கிட்ட பேசணும்னு தான் போலீஸை வச்சு கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அவரு ஷியாங்கியோடைய அம்மா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அவங்களும், நல்ல வேளை என் குழந்தைய நீங்க அடமானமா தூக்கிட்டு போனீங்க, இல்லனா என் குழந்தையும் திரும்ப சைனாவுக்கே அனுப்பியிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க நாங்க. இங்க அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும், அதுதான் என்னோட ஆசையே. இந்த அட்ரஸ்ல இருக்கிறவர்கிட்ட நீங்க போங்க, அவர்கிட்ட தான் என்னோட குழந்தைய நான் தத்து கொடுக்க போறேனே. நீங்க குழந்தைய கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டிய $750 பணத்தை அவர் கொடுத்துருவாரு. அதோட அம்மா எங்கன்னு என் பொண்ணு கேட்டா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருக்கன்னு போய் சொல்லுங்க. எப்படியும் நீங்க சொல்றத அவன் நம்ப மாட்டா. என் பொண்ணு கிட்ட இந்த போட்டோவையும் பேஜரையும் கொடுங்க, அப்பா அவன் நம்புவா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரின்னு டோவும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த நேரத்துல அந்த குட்டி பொண்ணு ஷியாங்கி என்ன பண்றானா, தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பேக்ல போட்டுக்கிட்டு, அவளுடைய அம்மாவோட செருப்பு ஒண்ணு பெருசா இருக்கு, இந்த அம்மா காலு தம் தோண்டு தான் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு வீட்லயே ஒரு போர்டு இருக்கு, அதுல அம்மா நான் உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு எழுதிட்டு ஷியாங்கி அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு போய் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம டோ உள்ள வராரு. பார்த்தா வீட்டுல அந்த பொண்ணை காணும். ஆனா அங்க இருக்கிற போர்டுல அம்மா நான் உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு, இந்த பொண்ணு அவங்க அம்மாவை தேடிதான் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவரும் ஷியாங்கிய கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாரு. பாவம் அந்த குட்டி பொண்ணு ஷியாங்கி ஒரு பெரிய பேக தூக்கிக்கிட்டு பசியோட அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனா எங்க தேடியும் ஷியாங்கியோடைய அம்மாவை காணும். நைட் டைமே ஆகுது. ஒரு ஹைவேல அந்த பொண்ணு நடந்து வரும்பொழுது அங்க இருந்த ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர், என்ன குழந்தை இந்த நேரத்துல தனியா வந்திருக்க, சரி சரி ஏன் கூட வரியா அப்படின்னு தூக்க ட்ரை பண்றாரு. ஷியாங்கியும் அந்த பிச்சைக்காரருடைய கையை கடிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த பிச்சைக்காரன் விடாம ஷியாங்கிய பிடிக்கிறதுக்கு வரும்பொழுது அங்க நம்ம டோ வராரு. பிச்சைக்காரன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. ஏண்டா டே, அந்த பொண்ணு யாருன்னு நினைச்ச, அதோட ஓனரே நான் தான்டா, அது என்னோட அடமான பொருள், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போன்னு பிச்சைக்காரனை அடிச்சு திரட்டிட்டு ஷியாங்கிய பார்த்து, ஏ அடமானம், உங்க அம்மா இன்னும் எனக்கு காசெல்லாம் திருப்பி கொடுக்கல புரியுதா, நீ ஏன் கூட தான் இருக்கணும். உடனே ஷியாங்கியும் டோவுடைய கையை பிடிச்சிட்டு, நான் எங்க அம்மாவை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், அவங்கள எங்க தேடியும் காணும், அவங்க எங்கன்னு கண்டுபிடிச்சு தரீங்களா, எனக்கு இதுதான் வேலை நினைச்சியா, உங்க அம்மா உன்னை விட்டுட்டு திரும்ப சைனாவுக்கே போயிட்டாங்க, வேலை செய்ய போறாங்களாம், உன்னை வேற ஒருத்தர்கிட்ட தத்து கொடுத்துட்டாங்க, அவர்கிட்ட போய் உன்னை கொண்டு சேர்த்துட்டேன்னா எனக்கு என் பணம் வந்துடும், நீ அவங்க கூட இருந்து நல்லா படிச்சனா உங்க அம்மா வருவாங்க, இல்ல நீ சரியா படிக்கலனா உங்க அம்மா வரவே மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷா அவரு பேசுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா, எங்க அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இப்படி ஷியாங்கி அழுகிறத பார்த்த உடனே இவ்வளவு நேரம் நல்லா வெறப்பா இருந்தவரு அவருக்கும் இப்ப கொஞ்சம் கஷ்டமாகுது. ஷியாங்கிய டோ அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. டோ அவரோட
அவளோட ஃப்ரெண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கேப்ல ஷியாங்கி அந்த வீட்டையே சூப்பரா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. வேலையை முடிச்சுட்டு டோவும் டோவோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரும்போது ஐயோ வேற வீட்டுக்கு வந்துட்டோம் போலயே, டேய் இது நம்ம வீடு தான்டா, இந்த காலத்துல நம்ம வீடு இவ்வளவு கிளீனா இருந்திருக்கு, அந்த அடமானம் தான் சும்மா இல்லாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிருக்கா அப்படின்னு டோ போய் உட்கார்றாரு. முன்னாடியே நம்ம ஷியாங்கி உத்து பாத்துக்கிட்டே இருக்கா டோவை. அடமானம் நகர்ந்து போ, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? இல்ல என்ன தத்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா என்ன பார்க்க வருவாங்களா? வருவாங்க, ஆனா என்ன நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா மட்டும்தான் அவங்க வருவாங்களே. சரி என்ன தத்தெடுக்கிறவங்க என்ன எங்க கூட்டிட்டு போவாங்க? உடனே நம்ம டோவோட ஃப்ரெண்டும் மேப்பை கொண்டு வந்து நம்ம இங்க இருக்கோம், நீ போக போற இடம் பூசான் கடலுக்கு பக்கத்துல இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா இதுன்னு ஷியாங்கிக்கு சொல்றாரு. டோவோட ஃப்ரெண்டுக்கு ஷியாங்கிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம டோ வந்து ஷியாங்கி கிட்ட கொஞ்சம் வெறப்பாவே தான் நடந்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. ஷியாங்கிய தத்தெடுக்க போறாங்கல்ல அவங்க கிட்ட இருந்துதான், எங்களுக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, அடுத்த வாரம் வந்து நான் பாப்பாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம டோவும் கடுப்பாக்குறாரு, இது அடுத்த வாரமா, அது வரைக்கும் என்னால இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? ரொம்ப சாரி சார், வேணும்னா இப்போ ஒரு $500 அனுப்புறோம், மீதி காசை நேர்ல நாங்க பாப்பா கூட்டிட்டு போகும்போது வாங்கிக்கிறோம். நம்ம டோவும் ஒரு பிளான போடுறாரு. ஆக்சுவலா அந்த லேடி எங்களுக்கு கொடுக்க வேண்டியது $1500. சரி சார் இப்போ ஒரு $500 அனுப்புறேன், குழந்தைய கூட்டிட்டு போகும்போது மீதி $1000 தரேன், பாப்பா என்ன கேட்கறாளோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம டோ ஜாலி ஆகுறாரு, ஏன்னா பணம் அதிகமா வருதுல, எப்படியாவது அந்த பொண்ணை கொடுத்து தொலைச்சிட்டு பணம் நமக்கு வந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இவர் இருக்காரு. டோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஷியாங்கிய கார்ல கூட்டிட்டு போகும்போது ரோட்ல பேனர்ல இருக்கிற வார்த்தையெல்லாம் ஷியாங்கி படிக்கிறா. இத ஜோவும் புரிஞ்சுக்கிட்டு அடமானமே பரவாயில்லையே, சைனால இருந்து இல்லீகலா வந்தாலும் உனக்கு கொரியன்லாம் படிக்க தெரியுது. ஆனா ஷியாங்கி பதிலுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாம கம்முன்னு இருக்கா. அடமானம் நான் பேசுறது கேக்குதா கேட்கலையா? என்னோட பேர் ஒன்னும் அடமானம் கிடையாது, என்னோட பேரு ஷியாங்கி. அப்புறம் மிஸ்டர் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம டோவும் அவரோட ஃபுல் நேம சொல்றாரு. ஷியாங்கியும் உங்க பேரோட அர்த்தம் கல்லு மண்டை, கல்லு மண்டைன்னு யாராவது பேர்லாம் வைப்பாங்களான்னு சிரிக்கிறா. ஷியாங்கி சிரிச்சாலும் பரவாயில்ல, டோவோட ஃப்ரெண்டும் சிரிக்கிறாரா. டேய் என்னடா சிரிக்கிற, அடிச்சேன்னு வச்சுக்கேன் கழுத்து அந்த பக்கம் திரும்பிக்கும், இந்த பேரு உங்களுக்கு நல்லாவே இல்ல, நான் உங்களுக்கு ஒரு புது பேர் வைக்கட்டுமா, ஷியோங்போ அப்படின்னு அவ சொல்றா. என்னன்னு தெரியல, நம்ம டோவுக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சு போகுது. அப்புறம் இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட நடந்து வராங்க. அப்ப ஷியாங்கி மிஸ்டர் நீங்க சூப்பர் மார்க்கெட் குள்ள எல்லாம் போயிருக்கீங்களா? என்ன இப்படி கேட்ட, எப்பவுமே பொருள் வேணும்னு நாங்க உள்ளதான் போய் வாங்குவோமே, ஆனா நான் உள்ள போனதே இல்ல தெரியுமா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, வா உள்ள போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் குள்ள கொண்டு போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. ஷியாங்கி பழைய ட்ரெஸ்ஸே போட்டிருக்கால, அதனால புது ட்ரெஸ் வாங்கலான்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. பார்த்தா விலை அதிகம். ஷியாங்கி இது நல்லாவே இல்ல, வேற ட்ரெஸ் எடுக்கலாம்னு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு போறாங்க. ஆனா அங்கேயும் அதிகமா தான் இருக்கு. சோ அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது, கம்மியான பிரைஸ்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கூறு கூறா ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஷியாங்கி சைஸே இல்ல, நல்லா தேடணும். நம்ம டோவோட ஃப்ரெண்ட் தான் தேடுறாரு. ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கிச்சு. ஆனா இன்னொரு ஆண்டி அதே ட்ரெஸ்ஸையே புடுங்கி எடுத்துக்கிறாங்க. சும்மா விடுவாரா டோவோட ஃப்ரெண்டு, நைஸா அந்த ஆண்டிக்கே தெரியாம ட்ரெஸ் ஆட்டையை போட்டு கொண்டு வந்து பில் போடுறாங்க. அவரும் ஷியாங்கிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. என்ன ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கா, செம்மையா இருக்கு. சோ எங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது உனக்கு ஆசை இருந்தா சொல்லு, நாங்க நிறைவேற்றுறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர், அவருடைய கான்சர்ட் நடக்குது, அங்க என்ன கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்க, கான்சர்ட்டுக்கு எல்லாம் போனா டிக்கெட் வாங்கணும், காசு செலவாகுமே, இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணு ஆசைப்படுதுன்னு திருட்டுத்தனமா அந்த கான்சர்ட் குள்ள கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு உள்ள போயிட்டு கான்சர்ட்டை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. கான்சர்ட் முடிஞ்ச உடனேயுமே அந்த சிங்கருடைய சிடி, டேப்பு, போஸ்டர் இது எல்லாமே சேல்ல இருக்கு. சோ ஷியாங்கிக்கு அந்த சிங்கருடைய டேப்பும் போஸ்டரும் வேணும். அது ரெண்டுமே ஃப்ரீயா, அதனால 2 மணி நேரம் லைன்ல நின்னு ஒரு வழியா வந்து எனக்கு டேப்பும் போஸ்டரும் வேணும்னு கேட்கும் பொழுது, டேப்புக்கெல்லாம் போஸ்டர் ஃப்ரீயா வராது, சிடியும் டேப்பும் சேர்த்து வாங்கினாதான் போஸ்டர் ஃப்ரீயா கிடைக்கும் இப்படின்னு சொல்லிடுறாங்களா. பின்னாடி இருக்கிற நம்ம டோவும் சின்ன பொண்ணு ஆசைப்படுறா, கொடுக்க வேண்டியதானே ஒண்ணு. சார் ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்பட்டுருவாங்க, அட சின்ன பொண்ணுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் பொறுத்துப்பாங்கன்னு திரும்பி பார்த்தா அந்த சிங்கரோட ஃபேன்ஸ் எல்லாம் கோவத்துல இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம டோவும் காசு கொடுத்து அந்த சிடி, டேப்பு, போஸ்டர் எல்லாத்தையுமே ஷியாங்கி வாங்கி கொடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம டோ அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிக்கிறா. அடமானம் நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் தூரப்போ அப்படின்னு தள்ளி விடுறாரு இவரு. நாளைக்கு ஷியாங்கியை தத்தெடுக்க போறவரு வந்துருவாரு. ஷியாங்கியை விட்டு பிரிய போறாங்களா, அதனால பிஸ்கெட்லயே கேக் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அதை வெட்டி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. நம்ம டோடைய ஃப்ரெண்டும் ஏன் சோகமா இருக்க, நாளைக்கு நீ பெரிய வீட்ல இருக்க போற, பீச்சுக்கு பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இரு, ஏன் சோகமா இருக்க? அந்த பொண்ணு அப்படியே சோகமா டோடைய முகத்தை பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த இடத்துலதான் டோவோட மனசும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா ஷியாங்கி டோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய விருப்பமே இல்ல நம்ம மேல இந்த பொண்ணு இவ்வளவு பாசமா இருக்காளுன்னு அந்த பாசத்தை இப்பதான் அவரு ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் ஆகுது, ஷியாங்கியை அடாப்ட் பண்ண போறவங்க வர போறாங்க. நம்ம டோ அப்படியே சோகமா ஷியாங்கி கிட்ட என்னெல்லாம் மறந்துடுவியா என்ன, நான்லாம் மறக்க மாட்டேன், நீங்க நான் உங்களுக்கு வச்ச பேரை மறந்துடாதீங்க, அதெல்லாம் நான் மறக்கல, ஷியாங்போ தானே, ஓகே ஓகே. சரினா நம்ம டோ என்ன ஆச்சுன்னு தெரியல, வேகமா அந்த பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த சிங்கருடைய சிடி, கேசட்லாம் வாங்கி கொடுத்தாருல, கேசட்டுக்கு பிளேயர்லாம் இருக்கும், பட் ஆனா சிடிக்கு பிளேயர் அந்த பொண்ணு கிட்ட இல்ல. அதனால சின்னதா போர்ட்டபிளா சிடி பிளேயர் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பிளேயர்ல அந்த பொண்ணு பாட்டை கேட்கலாம். ஒரு வழியா அந்த இடத்துக்கு அடாப்ட் பண்ண போறவங்க வருவாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா வராரு. அந்த தாத்தா தான் ஷியாங்கியை கூட்டிட்டு போயிட்டு அடாப்ட் பண்றவங்களோட வீட்டுல டிராப் பண்ண போறாரு போல. அந்த தாத்தாவை பார்க்கவே ஷியாங்கிக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம டோவும் ஷியாங்கியோட அம்மா கொடுத்தாங்கல்ல ஒரு போட்டோ, அந்த போட்டோவை கொடுத்துட்டு நீ போயிட்டு நல்லா படிக்கணும் சரியா,
உன்னை தேடி உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியாங்கிய அனுப்புறாரு. அப்புறம் அவங்க கொடுத்தாங்கல்ல பேஜர், அதையும் கொடுத்து அனுப்புறாரு. நம்ம டோ வந்து காசுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா இப்ப காசை பத்தி எதுவும் கேட்காம ஷியாங்கியவே பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த தாத்தாவா வந்து காசு இப்ப நான் கையில கொண்டு வரல, உங்களுக்கு சீக்கிரமாவே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாங்கிய கூட்டிட்டு போறாரு. பஸ்ல ஷியாங்கி ஏறா. அந்த பொண்ணு டோவை பிரிய முடியாம அப்படியே சோகமா பாக்க, இங்க நம்ம டோவும் அவரோட மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு வலி. அந்த பஸ்ஸும் அங்க இருந்து போகுது. டோ அப்படியே அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்ச நேரங்கள் போகுது. டோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இத டோவோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு, என்னடா சோகமா இருக்க, என்ன அடமானத்தை ரொம்ப மிஸ் பண்றியா? டேய், அது அடமானத்துக்கு வந்த ஜஸ்ட் ஒரு பொண்ணுடா, நான் ஏன்டா ஃபீல் பண்ண போறேன்? இல்லையே, உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன இப்படி கஷ்டப்படுறதுக்கு? அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் தான் அனுப்பேன். நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு அடமானம், எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னவரு அடுத்த செகண்டே மனசு கேட்காம ஷியாங்கியோடைய பேஜருக்கு ஒரு மெசேஜையும் அவரு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன புது வீட்டுக்கு போயிட்டியா, எப்படி இருந்தது, நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இன்னும் சொல்ல போனா அந்த தாத்தா ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. அந்த கார்ல தான் ஷியாங்கியோடைய பேக் இருக்கு. அந்த பொண்ணோட பேக் மட்டும் கிடையாது, நிறைய குழந்தைகளோட பேக் இருக்கு. ஆக்சுவலா அந்த தாத்தா யாருன்னா குழந்தைகளை ஏமாத்தி வாங்கி வேற ஏதோ ஒரு இடத்துல விக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ ஷியாங்கியை ஏதோ ஒரு இடத்துல வித்துட்டாரு போல. எங்க நம்ம டோவும் ஷியாங்கிக்கு பேஜர்ல நிறைய மெசேஜ் அனுப்புறாரு. ரிப்ளை எதுவும் வரல. இவருக்கும் டவுட் வருது. அந்த தாத்தா நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பார்ல, சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா சரியான ரெஸ்பான்ஸே இல்ல. அதனால அந்த நம்பரை வச்சு அந்த தாத்தாவுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு நேரா அந்த தாத்தாவை பிடிச்சி, நான் உங்ககிட்ட கொடுத்த குழந்தை எங்க, நான் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளைவே பண்ண மாட்டா அப்படின்னு போட்டு அடிச்சு கேட்கும் போதுதான் அந்த தாத்தாவும் சொல்றாரு, நான் அந்த குழந்தைய வித்துட்டேன் அப்படின்னு. இந்த டே, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, தம்பி நீ மட்டும் யோகியமா, நீயும் அந்த குழந்தைய காசுக்காக தானே வித்த, நானும் காசுக்காக வித்துட்டேன். சரி, நம்ம டோ அந்த தாத்தாவை அடிச்சு எங்க வித்த அப்படின்னு கேட்கும் பொழுது, அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு டீலர் கிட்ட வித்துட்டேன், அவன் எங்க போய் கொடுத்தானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, நம்ம டோவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா பாவம் அந்த சின்ன பொண்ணு எங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியலையே அப்படின்னு இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஷியாங்கியை தொடர்ந்து அவரு தேடிக்கிட்டு இருக்காரு. சோ ஷியாங்கி எங்க இருக்கானா, ஒரு ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தி வீட்லயே கிளப் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த லேடி தான் ஷியாங்கிய வாங்கி வீட்டுல ஒரு வேலைக்காரியா வச்சிருக்காங்க. பாவம் அந்த குட்டி பொண்ணு தண்ணியை கொண்டு வரது, ஏய் போன் எங்க போடு அப்படின்னு சொல்ல போன் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் அந்த வீட்டை பெருக்கி தொடச்சி கிளீன் பண்றது, பாத்ரூமை கழுவி வைக்கிறதுன்னு ஒரு குழந்தைய இதெல்லாம் பண்ண சொல்றாங்க. ஷியாங்கியும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மெதுவா பயத்தோடவே, என்னை எப்ப ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்ட உடனேயுமே, எதே நீ ஸ்கூலுக்கு போகணுமா, இங்க பாரு ஸ்கூலுக்கெல்லாம் உன்னை அனுப்ப முடியாது, இங்க தான் நீ வேலை செய்யற, புரியுதா? இன்னொரு தடவை ஸ்கூல்னு உன் வாயில வார்த்தை வந்தது அவ்வளவுதான், உன்னை போயிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவு போ அப்படின்னு சொல்லி திட்டுறா. சோ ஷியாங்கியும் ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த ப்ராஸ்டியூட்டோடைய வீட்லயே ஒரு டெலிபோன் இருக்கும். அந்த போனை யூஸ் பண்ணி பேஜருக்கு இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புறா. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு பேசுறா. சோ இது மெசேஜா அந்த பேஜருக்கு போகுது. இந்த நேரத்துல டோவுடைய வீட்ல ஷியாங்கியோடைய பேக் இருக்கு. ஏன்னா அந்த தாத்தாவை அடிச்சார்ல, தாத்தாவுக்கு ஷியாங்கி எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா அந்த பொண்ணோட பேக் இருக்கு. அந்த பேக்கை கொண்டு வந்துட்டு பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ணும் பொழுது உள்ள இவர் வாங்கி கொடுத்த சிடி பிளேயரு, அந்த கேசட், அதோட ஒரு பேஜரும் இருக்கு. அந்த பேஜர்ல நியூ மெசேஜ்னு வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்த உடனே டோவும் புரிஞ்சுக்கிறாரு, இது ஷியாங்கி தான் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு. அதோட ஷியாங்கி இருக்கிற அந்த இடத்துடைய போன் நம்பரும் இவருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இவர் கால் பண்ணாருன்னா ஷியாங்கி வச்சிருக்கிறவங்க உசாராயிடுவாங்க. அதனால இவரும் பதிலுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. ஷியாங்கி, இதுதான் என்னோட நம்பர், சீக்கிரமா எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் ஷியாங்கிக்கும் ரிசீவ் ஆகி அந்த பொண்ணும் கால் பண்ண ட்ரை பண்றா. ஆனா கால் போகவே மாட்டேங்குது, எல்லாமே ராங் நம்பரா வருது. இந்த நேரத்துல அந்த ப்ராஸ்டியூட் லேடி வீட்டுக்கு ஒரு கஸ்டமரை கொண்டு வந்து பார்ட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் சரியான சைக்கோ போல, கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். நம்ம ஷியாங்கி கிட்ட வந்து அங்க குப்பை அடிச்சு வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அந்த பொண்ணும் அந்த கிளாஸஸ் எல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது அகைன் அந்த சைக்கோ கஸ்டமர் கண்ணாடியை தூக்கி அடிக்க, அந்த பீசஸ் எல்லாம் செதறி ஷியாங்கியோட முகத்துல பட்டு பிளட் வருது. சரி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு பேண்டேஜை ஒட்டி விடுறாங்க. நம்ம டோவும் டென்ஷன்ல இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா ஷியாங்கி இன்னும் கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, டேய் நம்மளோட ஏரியா கோட நீ சொன்னியா, அந்த கோட் போட்டாதானே நமக்கு கால் வரும். ஐயோ ஆமாலன்ட்டு உடனே இவர் ஏரியா கோடோட நம்பரை சொன்ன உடனேயுமே ஷியாங்கியும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம டோவுக்கு கால் பண்றா. அப்படியே அழுதுகிட்டு, மிஸ்டர் இப்ப பேசுறது நீங்க தானா அப்படின்னு சொல்ல, ஷியாங்கியோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியே. ஷியாங்கி நான் தான் பேசுறேன், என்ன ஆச்சு, எங்க இருக்க நீ அப்படின்னு கேட்கும் பொழுது ஷியாங்கிக்கும் இந்த அட்ரஸ் தெரியும். ஏன்னா இந்த இடத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்தோட பேனரை படிச்சிருப்பா. ஏன்னா இந்த பொண்ணுக்கு தான் கொரியன் லாங்குவேஜ் படிக்க தெரியும்ல. சோ அந்த அட்ரஸ் சொல்லிட்டு ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அலறா. ஷியாங்கி அலறத கேட்டுட்டு அவரால சுத்தமா முடியல. ஷியாங்கி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே வரேன் சரியா, நான் உன்னை கண்டிப்பா அங்க இருந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. எப்படியும் டோ நம்மள காப்பாத்த வருவாரு அப்படின்னு சொல்லி ஷியாங்கி ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவரும் போய் பார்க்கும் பொழுது ஷியாங்கி சொன்ன கடை க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்குள்ளதான் ஷியாங்கியும் இருக்கா. அவ அப்படியே ஓடி வந்து அங்க இருக்கிற கண்ணாடி வழியா நம்ம டோவை பாக்குறா. அப்படியே தேம்பி தேம்பி அலறா. இத பாக்குற டோவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட ஷியாங்கியோட முகத்துல அடிபட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு. ஹாஸ்பிடல் கூட கூட்டு போல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் பொண்ணு அப்படின்னு அந்த கடையுடைய கண்ணாடியா ஒரு கையாலே அடிச்சு உடைச்சு ஷியாங்கியா அவர் வெளியே கொண்டு வராரு. அந்த பொண்ணு வந்த உடனேயுமே டோவை கட்டி பிடிச்சுக்கிறா. நம்ம டோவும் ஷியாங்கி
வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கும் ரொம்ப நிம்மதியாகுது. அந்த இடத்துக்கு அந்த ப்ரோஸ்டியூட் லேடி வரா. அந்த பொண்ணை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி செம்ம கோவத்துல இருக்கிற நம்ம டோ நேரா போயிட்டு அந்த ப்ராஸ்டியூட்டோட கழுத்தை பிடிச்சி, முதல்ல நான் இருக்கிற காண்டுக்கு அப்படியே நசுக்கி உன்னை கொன்னுடுவேன், அவளுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போகல, நீ உனக்கு என்ன பணம் தானே வேணும், எனக்கு பேஜர்ல மெசேஜ் பண்ணு, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், என் பொண்ணு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஷியாங்கிய கூட்டிட்டு அவரு போறாரு. எப்பவுமே கார்ல போகும்போது ஷியாங்கியா ஒரு பக்கத்துல சேர்க்கவே மாட்டாரு. அடமானம் தூரமா போ அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா இப்போ ஷியாங்கியா அவரோட மடியில வச்சுட்டு உனக்கு எதுவும் இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. அப்புறம் ஷியாங்கியா வீட்டுக்கு கொண்டு வராங்க. பாவம் அந்த பொண்ணு அங்க தூங்குனாலோ தூங்கலையோ இங்க வந்து நிம்மதியா தூங்க ஆரம்பிக்கிறா. டோடைய ஃப்ரெண்டும் அடமானம் நல்லா தூங்குன அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம டோவும் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன், அவ பேரு ஷியாங்கி, அடமானம் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம டோ அந்த அளவுக்கு ஷியாங்கி மேல இப்ப பாசத்தை வச்சிருக்காரு. அந்த ப்ராஸ்டியூட் லேடி வேற மெசேஜ் பண்ணிட்டாங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லி, அதுவும் ரொம்ப அதிக பணமா. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அவரோட காரை வித்து அந்த காசை அந்த ப்ராஸ்டியூட் லேடிக்கு அனுப்புறாரு. எங்க ஷியாங்கியும் தூங்கி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறா. இப்போ நம்ம டோடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு முகத்துல சிரிப்பே வருது. அவளோட ஃபேவரட் சிங்கருடைய போஸ்டர் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் டோ ஷியாங்கி முகத்துல அடிபட்டிருக்கல, அதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. முக்கியமா ஷியாங்கி படிச்சே ஆகணும், அதனால ஸ்கூல்ல போயிட்டு அட்மிஷன் கேட்கலான்னு போனா, சார் இந்த பொண்ணு ஒரு சைனீஸ், எங்களால அட்மிஷன் கொடுக்க முடியாது, ஆனா ஒரு வழி இருக்கு, நீங்க இந்த பொண்ணை தத்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொண்ணு கொரியன் ஆயிடுவா, சோ அதுக்கப்புறம் நாங்க அட்மிஷன்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த குட்டி பொண்ணு ஷியாங்கிக்கு பிடிக்கவே இல்ல. இதனால நம்ம டோவும் கொஞ்சம் கடுப்பாக்குறாரு. அகைன் அந்த பொண்ணை அடமானம்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அடமானம், நீ ஸ்கூலுக்கு போகணும்ன்றதுக்காக தான் அப்பான்னு சும்மா பொய் சொல்ல போறோம், ஆனா எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே கோச்சிக்கிறா. நம்ம டோவோட ஃப்ரெண்டும் வந்து டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காளே, அதோட அவங்க வாங்கின கடனுக்கு நம்ம அடமானமா இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்தோம், இப்படிப்பட்டவங்க நம்ம பொண்ணுக்கு அப்பா அப்படின்னு சொன்னா அந்த லேடி கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்கடா. எங்க பேர் எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது, யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், அந்த பொண்ணுக்கு படிப்பு முக்கியம், அவளை நான் ஸ்கூல்ல சேர்த்தே ஆவேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சரின்னு டோவுடைய ஃப்ரெண்டும் நேரா நம்ம ஷியாங்கி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நீ ஸ்கூல்ல படிச்சனாதான் பெரிய ஆளாவ, நீ பெரிய ஆளானதான் உங்க அம்மா உன்னை தேடி வருவாங்க, இந்த டோ ஒண்ணு உன்னோட அப்பாலாம் கிடையாது, சும்மா லொலலாய்க்கு தான் நம்ம சொல்ல போறோமே, யோசிச்சு பாரு, உங்க அம்மா வந்துட்டாங்கன்னா உன்னை எங்க கூட விடுவாங்களா, அவங்க உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, சோ அது வரைக்கும் நீ டோவா அப்பாவா நினைக்க கூட வேணாம், நீ ஸ்கூலுக்கு மட்டும் போ, அது போதும் அப்படின்னு சொல்ல ஷியாங்கியும் ஸ்கூலுக்கு போக ஓகேன்னு சொல்றா. அப்புறம் என்ன, ஷியாங்கி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா. அங்க நல்லா படிக்கிறா, 100க்கு 100 மார்க்க கொண்டு வந்து காட்ட நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. டோ அந்த பேப்பர் எல்லாத்தையும் பத்திரமா சேர்த்து வைக்கிறாரு. ஷியாங்கி வீட்டுல படிச்சுக்கிட்டு இருப்பா. டோ வந்து, இங்க பாரு ஷியாங்கி, படிப்பை விட ரொம்ப முக்கியம் சாப்பாடு தான், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படி அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்படியே பல வருஷங்கள் போகுது. நம்ம ஷியாங்கி ஒரு டீனேஜ் பொண்ணு ஆயிட்டாங்க. ஸ்கூல்லயே ஷியாங்கி தான் ஃபர்ஸ்ட் மார்க். அதை பார்த்துட்டு நம்ம டோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவ்வளவு ஹாப்பி. சோ அடுத்த நாளே ஷியாங்கி ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் விடுற டைம் பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே ஷியாங்கியோட அம்மா வெயிட் பண்றாங்க. இந்த தடவை இவங்க லீகலா தான் சைனாக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க பொண்ணை கூட்டிட்டு திரும்ப சைனாவுக்கே போகிறது தான் அவங்க பிளானே. சோ அதுக்காக அவங்க பொண்ணை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம டோ வராரு. ஷியாங்கிய பார்த்துட்டு அடமானம் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா இவ்வளவு வருஷத்துல ஷியாங்கி நம்ம டோவை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டதே கிடையாது. அதே மாதிரி நம்ம டோவும் ஷியாங்கிய டாட்டரு பொண்ணு அப்படின்னு சொன்னதே கிடையாது, அடமானம் தான் சொல்லுவாரு. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம், பைக்ல வந்து ஏறு அப்படின்னு ஷியாங்கிய நம்ம டோ ஒரு ராணி மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஷியாங்கியோட அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பொண்ணு எந்த நிலைமையில இருப்பாளோ அப்படின்னு நினைச்சு வந்தாங்க. ஆனா இப்ப நம்ம பொண்ணு நல்ல ஸ்கூல்ல படிக்கிறா, அந்த டோ வந்து நல்லா பாத்துக்கிறாருன்னு இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த நேரத்துல நம்ம உள்ள போய் தேவையில்லாம அவங்க லைஃப கெடுக்க வேணான்னு ஷியாங்கியோட அம்மா திரும்பவும் சைனாவுக்கே போயிடுறாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம. இங்க நம்ம டோ ஷியாங்கி கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃப வாழ்றாரு. இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. ஷியாங்கி காலேஜுக்கு எல்லாம் போறாங்க. நம்ம டோவோட மனசுல ஓடுற விஷயம்லாம் என்னன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி ஷியாங்கி நல்லா படிக்கணும், அவ லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மாடா ஓடி நிறைய வேலை செஞ்சு ஷியாங்கிய அவரு படிக்க வைக்கிறாரு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் சைனால இருந்து டோவுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஷியாங்கியோடைய பாட்டி தான். ஷியாங்கியோடைய அம்மா உடம்புக்கு முடியாம இருக்காங்களா, சாகுற நிலைமையில இருக்காங்களா. அந்த கடைசி காலத்துல ஷியாங்கிய கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவளும் பாப்பா அவ பொண்ண ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க நம்ம டோவும் ஓகேன்னு சொல்லி ஷியாங்கிய கூட்டிட்டு சைனாவுக்கு போறாரு. ஷியாங்கியும் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அவளுடைய அம்மாவை பாக்குறா. பக்கத்துல போயிட்டு இவளும் அல அம்மாவும் அல. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம டோவும் பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கட்டும்னு அவர் அங்க இருந்து வந்துடுறாரு. பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ஷியாங்கி வெளியே வந்து நம்ம டோ கிட்ட அம்மா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்ல இவரும் உள்ள போயிட்டு ஷியாங்கியோட அம்மாவை பாக்குறாரு. அவங்க டோவுடைய கால்ல விழுறாங்க. என் பொண்ணு எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா இப்ப என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, எவ்வளவு அறிவு அவளுக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழறாங்க. நைட் டைம் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷியாங்கியோட அம்மா ஷியாங்கி கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டாங்க, ஒரு மாதிரி உருன்னே மூஞ்சி வச்சிருக்காங்க. அவரும் ஷியாங்கிய தூங்கிடுறா. டோவும் ஷியாங்கியோட அம்மா கிட்ட நீங்க ஏன் அவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல
இவ்வளவு நாள் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்தா, இப்ப நான் அவளுக்கு அதிக பாசத்தை கொடுத்து நான் சீக்கிரமே சாக போறேன். அவளுக்கு ஏன் நான் கஷ்டத்தை கொடுக்கணும்? நான் அந்த மாதிரி கோவமா நடந்துகிட்டேன்னா அம்மா ரொம்ப மோசமானவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னை பத்தி எதுவும் நினைக்காம அவள் லைஃப சந்தோஷமா வாழ்வாள, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேனே. அதோட ஷாங்கி எப்படி என்ன மீட் பண்ணாலோ அதே மாதிரி அவ அவளுடைய அப்பாவையும் மீட் பண்ணணும். சோ எப்படியாவது அதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நம்ம டோவும் ஓகேன்னு சொல்றாரு. அப்புறம் ஷாங்கியுடைய அம்மா ஷாங்கி பக்கத்திலே போய் தூங்குறாங்க. ஷாங்கி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படியே மெதுவா ஷாங்கியுடைய முகத்தை தொட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இவங்க தூங்கிடுறாங்க. சடனா ஷாங்கி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறா. இவ்வளவு நேரம் ஷாங்கியுடைய அம்மாவும் நம்ம டோவும் பேசின எல்லாத்தையுமே இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்களே. நம்ம அம்மா நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களேன்னு ஷாங்கியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறா. சோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம டோ ஷாங்கியை கூட்டிட்டு திரும்பவும் சவுத் கொரியாவுக்கே வந்துடுறாரு. நம்ம டோவோட லைஃப்ல ஷாங்கி வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஷாங்கியும் டோவுடைய ஷூவை பார்க்கும் பொழுது அது தேஞ்சு போயிருக்கு. அவர் புது ஷூ வாங்கவே இல்லை. நமக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அவருக்கு நம்ம ஷூ வாங்கணுமே அப்படின்னு தோணுது. ஆனா அந்த பொண்ணு பாவம் படிச்சுக்கிட்டு தானே இருக்கா, காசுலாம் இவ்வளவு கிடையாதுல. சோ அதனால ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வெளியே ஃபேக்டரியில வேலை செஞ்சு அதுல இருந்து வர காசை வச்சு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஷூவை வாங்குறாங்க ஷாங்கு. சோ அந்த ஷூவை வீட்டுக்கு வெளியே வைக்கிறாங்க. ஏன்னா டோ வந்தாருன்னா அதை பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆவாருன்னு. சோ டோ எப்ப வருவாரு அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி ஷாங்கியும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு பர்சன் இருக்காரு. ஆமா இது யாரு அப்படின்னு டோ கிட்ட ஷாங்கி கேட்கும் பொழுது அவருதான் உன்னோட அப்பாவே. உன் அம்மாவோட ஆசை என்னன்னா உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்க்கணும்ன்றதுதான். அவரு பெரிய பணக்காரரு. அவரு கூட நீ இருந்தனா உன் லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ அவரை பார்த்து பேசுப்போ அப்படின்னு சொல்ல ஷாங்கியும் அவளுடைய உண்மையான அப்பாவை பாக்குறதுக்கு போயிடுறா. அப்பாவும் பொண்ணும் மனசு விட்டு பேசட்டும், நம்ம எதுக்காக எங்க அப்படின்னு டோ அங்க இருந்து சோகமா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு டோவை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு. டே நீ என்ன வேலைடா பண்ணிட்ட? ஷாங்கியுடைய அப்பனை நீ ஏன்டா கண்டுபிடிக்கணும்? அவன் பெரிய பணக்காரன்னு வேற சொல்ற. அவ்வளவுதான், ஷாங்கி நம்ம கிட்ட வரவே மாட்டா. ஏன்னா நீ அவளை பொண்ணு மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டியே, எதுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆளு கிட்ட கொடுக்கறதுக்காகவா? நீ ஒரு முட்டாள்றா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நம்ம டோவும் அப்படியே சோகமா அங்க இருந்து அவரோட வீட்டுக்கு போறாரு. அவர் சோகத்திலே இருக்கிறதுனால நம்ம ஷாங்கி வச்சிருந்தாங்களே சர்ப்ரைஸா ஒரு ஷூ, அந்த ஷூ எதையுமே அவர் பார்க்கவே இல்ல. நேரா ஷாங்கியுடைய ரூமுக்கு போயிட்டு சின்ன வயசு போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஏக்கமா அந்த போட்டோவையே பாக்குறாரு. உண்மையா சொல்லணும்னா ஷாங்கிய பிரிஞ்சு நம்ம டோவால சத்தியமா இருக்கவே முடியாது. ஆனா என்ன பண்றது, நம்ம என்ன அவளோட உண்மையான அப்பாவா? நம்மள இருக்க அப்பான்னு கூட அவ கூப்பிட்டதே கிடையாது. உண்மையான அப்பா அவரு தானே, அவரு கூட தானே ஷாங்கி இருக்கணும் அப்படின்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் வருது. சோ டோ அட்டன் பண்ணி யாரது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா அப்படின்னு ஒரு குரல். அப்படியே டோவோட உடம்பே புல்லரிச்சு போகுது. போன்ல பேசுறது ஷாங்கி தான். அப்படியே ஒரு உறைஞ்சி போயிருக்காரு. அப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா சொல்லு. நான் அந்த சார் கிட்ட பேசி முடிச்சிட்டேன்ப்பா. நீங்க எப்பப்பா வருவீங்க? நம்ம வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு ஷாங்கி சொல்ல டோவோட மனசுல அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஷாங்கி அவளோட உண்மையான அப்பாவையே சார்னு சொல்றா, நம்மளாவா அப்பான்னு சொல்றா. அப்ப நம்ம தான் ஷாங்கியோடைய அப்பா அப்படின்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ பதிலுக்கு டோவும் ஷாங்கி நீ அங்கேயே இரு, என் பொண்ணு கூப்பிட்டு நான் வராம இருப்பனா அப்படின்னு சொல்லி வேகமா பைக்ல கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்து ஷாங்கிய கூப்பிட சந்தோஷமா அவரு கிளம்புறாரா. சோ அதனால அகைன் அந்த ஷூ அவரு பார்க்கவே இல்ல. அதோட ஷாங்கிக்காக சின்ன வயசுல வாங்கி கொடுத்தாருல சிடி பிளேயர், அந்த பிளேயரையும் கூடவே எடுத்துட்டு போறாரு. போற வழியில திடீர்னு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. கண்ணு சரியா தெரியல, அப்படியே தலையை சுத்த ஆரம்பிக்குது. பைக்கோட அப்படியே கீழே விழுந்து ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகுது. இங்க ஷாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் வெயிட் பண்றாங்க. நம்ம டோ வரவே இல்ல. சரி டோ எங்க இருப்பாருன்னு தேடி பார்த்தாலும் அவரை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அன்னில இருந்து டோ எங்க போனாருன்னு தெரியல. ஷாங்கியும் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட்ல ஒரு டிரான்ஸ்லேட்டரா நல்ல வேலையிலயும் இருக்காங்க. அப்படி ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது தான் ஷாங்கிக்கு அங்கிள் கால் பண்ணுவாங்க. அந்த அங்கிள் யாருன்னா நம்ம டோவுடைய ஃப்ரெண்டு தான். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அவ்வளவு சந்தோஷமா வேகமா சவுத் கொரியாவுக்கு வருவாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம். இப்ப நமக்கு தெரியுது ஷாங்கி யாரை தேடி போறாங்கன்னா காணாம போன அவளுடைய அப்பாவை தேடிதான். டோன்ற பேர்ல ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காராம். இவங்களும் வேகமா போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அது வேற ஏதோ ஒரு பர்சன். ஷாங்கியும் ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அது வேற ஒரு பர்சனா. திரும்பவும் நம்ம முட்டு சந்திலேயே வந்துட்டோம். அப்பாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் ஷாங்கிக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம ஏன் அவரோட பேரு டோனே தேடிக்கிட்டு இருக்கோம்? நான் அவருக்கு ஒரு பேர் வச்சேன்ல ஷாங் போனு, அந்த பேரை நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸும் டேட்டாபேஸ்ல அந்த நேமை வச்சு தேடும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், அங்க நீங்க சொன்ன பேர்ல 10 வருஷமா ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு சொல்ல வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டரை மீட் பண்ணி யார் அவருன்னு விசாரிக்கும் பொழுது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆன ஒரு பேஷண்டா தான் அவரு எங்களுக்கு தெரியுமே. ஆனா அவருக்கு மூளையில சில ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதை சரி பண்ணிட்டோம். ஆனா என்ன அந்த ஆக்சிடென்டோட இம்பாக்ட்னால அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவரு தொடர்ச்சியா சொல்றது 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் புக்கை காட்டுறாரு. ஷாங்கியும் அந்த நோட் புக்கை பார்க்கும் பொழுது ஷாங்போ அடமானோ அப்படின்னு 2 வார்த்தையா அவர் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே ஷாங்கிக்கு புரிய வருது இது என்னோட அப்பா தான் அப்படின்னு வேகமா பாக்குறதுக்காக போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களும் டோரை திறந்து விடுறாங்க. உள்ள போய் பார்த்தா பெட்ல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு
விண்டோவையே ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அது நம்ம டோ தான். டோவோட ஃப்ரெண்டும் அப்படியே மெதுவா பக்கத்துல வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. டோ பார்த்த உடனேயுமே, டே உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுதா, அங்க பாருடா ஷாங்கி வந்திருக்காடா, உன் பொண்ணு வந்திருக்காடா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம டோ அப்படியே அசையாம விண்டோவையே பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயங்களும் மறந்து போயிடுச்சு. ஷாங்கியும் பக்கத்துல வந்து நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் அடமானம், உங்களோட அடமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அடமானம்ன்ற வார்த்தையை கேட்ட உடனேயுமே நம்ம டோ என்ன பண்றாருன்னா அந்த சிடி பிளேயர் இருக்குல்ல அதை கையில எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா அதை ஷாங்கி கிட்ட கொடுக்கணும்னு தானே கடைசியா அவர் வந்தாரு. இதை பாக்குற ஷாங்கியும் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ நம்ம டோவுடைய ஷூவை பார்க்கும்பொழுது அது ரொம்ப அழுக்கா இருக்கு. அதை கழட்டிட்டு இவ வாங்கிட்டு வந்த புது ஷூவை போடலான்னு ட்ரை பண்ணும்பொழுது நம்ம டோ சாக் போட்டிருக்காருல, அந்த சாக்ஸ்குள்ள ஒரு பாஸ் புக் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த பாஸ் புக் ஃபுல்லாவே நம்ம டோ ஷாங்கி சின்ன வயசுல இருந்தே அவளுக்காக பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு. அதுவும் அவர் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாருன்னா அந்த காசை அப்படியே உடனே சேர்த்து வச்சிருவாரு. இதை பாக்குற ஷாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அப்படியே நம்ம டோ பக்கத்துல போயிட்டு என் மேல ஏன்பா இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்ம டோவுக்கு எப்பவுமே ஷாங்கியோடைய நினைப்புதான். உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன்னு அவங்க அப்பா கூடவே இருக்க ஆரம்பிக்கிறா. சோ இப்படியே சில வருஷங்கள் போகுது. நம்ம ஷாங்கிக்கும் மேரேஜும் ஆக போகுது. இன்னமும் நம்ம டோவுக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துல இல்ல. ஆனா இருந்தாலும் ஷாங்கி அவங்க அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு அந்த வெட்டிங் ஹாலுக்கு நடந்து வரும் பொழுது சடனா நம்ம டோ வந்து திங்க் பண்றாரு, ஷாங்கி இது நீயா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஷாங்கிக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டோவுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துல வந்துகிட்டு இருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்தோடவே வெட்டிங்கும் நடந்து முடியுது. சோ இதுக்கப்புறம் நம்ம டோவோட ஃப்ரெண்டு ஷாங்கி எல்லாருமே எப்பவுமே ஒன்னா ஒரு சந்தோஷமான லைஃப் அவங்க வாழ போறாங்க. சோ இந்த இடத்துலயே பான்ன்ற இந்த படம் முடியுது.